ஏமா இவ்வளோ நேரம் இந்த வெயிலில் வேர்த்து விறுவிறுத்து வர? ஆமாம்மா, மட்டன் கடையில் போய் 1/2 கிலோ மட்டன் வாங்கினேன், சிக்கன் கடையில் போய் சிக்கன் வாங்கினேன் 1/2 கிலோ. அப்படியா? அப்புறம் காய்கறி கடையில் போய் தக்காளி, புதினா மல்லி, கொஞ்சம் காய்கறி அதெல்லாம் வாங்கினேன். அப்படியே மளிகை கடையில் போய் ஒரு பாஸ்மதி ரைஸ் பாக்கெட் வாங்கினேன். வெயில் வேற தாங்க முடியலை. ஆமாம், அதான் வேர்த்து விறுவிறுத்து வர. ஆமாம், எங்கே பார்த்தாலும் நடந்தே போய் அப்படியே வாங்கிட்டு வரேன். ஞாயிற்றுக்கிழமைனாலே பெரிய தொல்லை. மற்ற நாளையில் ஏதோ ஒரு குழம்பு வச்சு அழகாக சாப்பிடலாம். ஆமாம், ரைஸை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. கறி தான் போய் வாங்கிட்டு வருவேன். பூண்டு உரிச்சுக்கிட்டு இருக்கானா? இன்னைக்கு பிரியாணின்னு தெரியும், அதான் பூண்டு உரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ சமையல் வேலை ஆரம்பிச்சாச்சு. பிரியாணிக்கு எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். மட்டன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். இந்த பக்கம் சிக்கன் வெந்துகிட்டு இருக்கு. வாங்க இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடும். பார்த்தீங்களா, வெயில் நேரத்தில் படுக்கையை போட்டுருவாங்க. டீயை போட்டு இப்போலாம் குடித்தேன், குடிச்சிட்டு படுத்துருக்கேன். 10 மணி வரலையும் ஒரு வேலை வெட்டி எதுவும் செய்யலாம், முடிஞ்சதை செய்வேன். செஞ்சுட்டு வந்து படுத்துருவேன். சாப்பிட்டு படுக்கிறது தான் வேலை. சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேலே தான் எழுந்திருப்பேன். பாட்டி ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதான் பாட்டி என்ன செய்கிறாங்கன்னு உங்கள்கிட்ட காமிச்சிருந்தாங்க. டாட்டா 1 மணியை போல் வந்துடுவாங்க. சாப்பிட பார்க்கலாம். பாய்.